Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு Nifty 50 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 156 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.87% பாசிட்டிவ்ல 18,212ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு Nifty 50யோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்கறப்போ எமண்டம், பாரதி ஏர்டெல், இண்டஸ்இண்ட் பேங்க், ரிலையன்ஸ் அண்ட் இண்டால்கோ. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்கறப்போ டைட்டான், TCS, ஸ்ரீ சிமெண்ட், பிரிட்டானியா அண்ட் சிப்லா. அடுத்து பேங்க் நிஃப்டின்னு பார்க்கறப்போ கிட்டத்தட்ட 285 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.74% பாசிட்டிவ்ல 38,727ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்கறப்போ RBL பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பந்தன் பேங்க், ஃபெடரல் பேங்க் அண்ட் ICICI பேங்க். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்கறப்போ HDFC பேங்க் அண்ட் AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸோட Q3 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அண்ட் ஆக்சுவலி அந்த ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்ஸோட டெம்ப்ளேட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதாவது நேத்துல இருந்து நம்மளோட தமிழ் பங்கு சந்தை டெலிகிராம் சேனல்ல இந்த மாதிரி ரிசல்ட்ஸோட டெம்ப்ளேட் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ Q3 earning சீசன்ன்றதுனால கம்பெனிஸ் வந்து அவங்களோட Q3 ரிசல்ட்ஸை டிக்ளேர் பண்ண நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அவங்களோட ரிசல்ட்ஸை இந்த மாதிரி டெம்ப்ளேட்ல ஷேர் பண்றோம். ஸோ அப்படி நாங்கள் ஷேர் பண்ற இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டெம்ப்ளேட்ல பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 செக்ஷன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டாப்ல வந்து டேப்லர் காலம் இருக்கும், அதாவது ரிசல்ட் டேப்லர் காலம் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா இந்த Q3யோட டேட்டா இருக்கும், அதாவது டிசம்பர் 2021 டேட்டா இருக்கும். அதாவது இந்த Q3ல ரெவன்யூ எந்த அளவுக்கு இருந்திருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அண்ட் இதே போல நெட் ப்ராஃபிட் அண்ட் EPS எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்ற டேட்டா இருக்கும். அண்ட் அதுவே அடுத்த காலம்ல பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிசனோட டேட்டா இருக்கும். அதாவது அந்த காலம்ல போன குவார்டர்ல இந்த ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாமே எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு காட்டும். அண்ட் அதே போல போன குவார்டரோட கம்பேர் பண்றப்போ இந்த குவார்டரோட டேட்டா எந்த அளவுக்கு growth ஆர் டிக்ளைன்ன்றதையும் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற குவார்டர் அண்ட் குவார்டர் காலம் பாருங்க, ரெவன்யூ வந்து 29,602 crores காமிச்சிருக்கும். அண்ட் அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா +8% காமிச்சிருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து 29,602 crores போன குவார்டர்ல, அதாவது செப்டம்பர் எண்டட் குவார்டர்ல இவங்களோட ரெவன்யூ. அண்ட் அதுவே +8% இந்த டிசம்பர் எண்டட் குவார்டரோட ரெவன்யூ ஆன 31,867 crores போன குவார்டரோட ரெவன்யூ ஆன 29,602 crores கம்பேர் பண்றப்போ எந்த அளவுக்கு growthன்றதை காமிச்சிருக்கும். ஸோ இதே போல தான் அடுத்த காலம்ல பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசனோட டேட்டா இருக்கும். அடுத்து அப்படியே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சில பாராமீட்டர்ஸ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல், அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் கேபிட்டல் என்னன்றதை காமிச்சிருப்போம். அடுத்து கரண்ட் பிரைஸ், அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்னன்றதை காமிச்சிருப்போம். அடுத்து 52 வீக் ஹை அண்ட் லோ, அதாவது இந்த கம்பெனியோட 52 வீக் ஹை பிரைஸ் என்ன, 52 வீக் லோ பிரைஸ் என்னன்றதை காமிச்சிருப்போம். அடுத்து ஸ்டாக் PE அண்ட் இண்டஸ்ட்ரி PE, அதாவது இந்த கம்பெனியோட PE ரேஷியோ எவ்வளோ அண்ட் அதே போல இந்த இண்டஸ்ட்ரியோட PE ரேஷியோ எவ்வளோன்றதை காமிச்சிருப்போம். அண்ட் அதே போல ROCE, ROE, டிவிடெண்ட் ஈல்ட் அண்ட் அதே போல ஃபைனலா வந்து டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ காமிச்சிருப்போம். அண்ட் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னையும் காமிச்சிருப்போம். அதாவது லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸ்ல கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எந்த அளவுக்கு மாறிட்டு இருக்குன்றதை காமிச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க ரிசல்ட்ஸ் ஷேர் பண்ண நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இந்த டெம்ப்ளேட்ல அவங்க ரிசல்ட்ஸை ஷேர் பண்ணுவோம். அது எய்தர் மார்க்கெட் ஹவர்ஸ்ல இருக்கலாம், இல்ல மார்க்கெட் முடிஞ்ச பிறகும் ஷேர் பண்ணலாம். ஸோ இதை பாக்குறப்போ ஒரே பிக்சர்ல கம்பெனியோட மோஸ்ட் ஆஃப் த டேட்டா இருக்கும். ஸோ இதனால கம்பெனியோட ரிசல்ட்ஸ் அண்ட் அவங்களோட டேட்டா வந்து உங்களால ஈஸியாகவும் குவிக்காகவும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி கம்பெனியோட earningsை இந்த மாதிரி டெம்ப்ளேட்ல ஷேர் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து இன்ஃபோசிஸோட Q3 ரிசல்ட்ஸ்னு பார்க்கறப்போ இந்த Q3ல ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 23% grow ஆயிருக்கு. அண்ட் அதுவே குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்றப்போ 8% grow ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல 12% grow ஆயிருக்கு. அண்ட் அதுவே குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிசன்ல 7% grow ஆயிருக்கு. ஸோ போத் டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் நம்பர்ஸ் எல்லாமே குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்றப்பவும் அண்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்பவும் நல்லாவே grow ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் மட்டும், அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே குவார்டர்ல 29% இருந்திருக்கு, ஆனால் இந்த வாட்டி 26% இருக்கு. அண்ட் போன குவார்டர்லயும் அதே 26% இருந்திருக்கு. அடுத்து கம்பெனி வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2022ஓட ரெவன்யூ growth கைடன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போன குவார்டரோட ரிசல்ட் சொல்றப்போ ஃபினான்ஷியல் இயர் 2022ஓட ரெவன்யூ கைடன்ஸ் வந்து அரௌண்ட் 16.5%ல இருந்து 17.5% கொடுத்திருந்தாங்க.
ஸோ அந்த ஃபினான்ஷியல் 2022 ஓட ரெவன்யூ growth கைடன்ஸ்ன்றது இப்போ 19.5%ல இருந்து 20%க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஓகே, அடுத்து விப்ரோட ரிசல்ட்ஸ்னு பார்க்குறப்போ இந்த Q3 ஓட ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 30% க்ரோ இருக்கு. அண்ட் அதுவே குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்றப்போ 3% க்ரோ இருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேரிஷன்ல ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்கு. அண்ட் அதுவே குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்றப்போ அரௌண்ட் 1% க்ரோ இருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்ப கம்மியா இருக்கு. அது போன வருஷம் வந்து 26% இருந்திருக்கு. அண்ட் அதுவே இந்த குவார்டர்ல 21% இருக்கு. அண்ட் அதுவே போன குவார்டர்லயும் 21% இருந்திருக்கு. ஆக்சுவலா விப்ரோ கம்பெனி என்னவோ போன குவார்டரோட ரிசல்ட் சொல்றப்போ இந்த டிசம்பர் எண்டட் குவார்டரோட ரெவன்யூன்றது சீக்வென்ஷியலா 2 to 4% growth இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல தான் இந்த வாட்டி 3% growth காமிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து மார்ச் குவார்டரோட ரெவன்யூ பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது Q4 ரெவன்யூ வந்து இந்த குவார்டரோட கம்பேர் பண்றப்போ அதே 2 to 4% growthல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா விப்ரோட Q3 ரிசல்ட்ஸ்ன்றது நியூட்ரல் ஆர் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து டிசிஎஸோட ரிசல்ட்ஸ்ன்றது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல இன்னும் அப்டேட் ஆகல. ஸோ அது வந்ததுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் அதோட டேட்டா ஷேர் பண்ணுறோம். ஓகே, அடுத்து அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17.25% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுக்கு என்ன ரீசன் பார்க்குறப்போ இந்தியால இருந்து யூஎஸ்க்கு இம்போர்ட் ஆகிற ஷ்ரிம்போட டேட்டான்றது இந்த நவம்பர் மந்த்ல நல்லாவே க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நவம்பர் மந்த்ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ இந்தியால இருந்து யூஎஸ்க்கு இம்போர்ட் ஆன ஷ்ரிம்ப்ன்றது அரௌண்ட் 25% க்ரோ ஆயிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதனால யூஎஸோட ஷ்ரிம்ப் இம்போர்ட்ஸ்ல இந்தியாவோட மார்க்கெட் ஷேர் வந்து இந்த நவம்பர் 2021ல 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் வந்து அரௌண்ட் 35% இருந்திருக்கு. ஸோ இப்படி யூஎஸ்க்கு இம்போர்ட் ஆகிற இந்தியாவோட ஷ்ரிம்ப் மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதுன்றது ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட் பண்ற இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவ் அப்டேட்டா இருந்தது. ஸோ இதனால இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 17.25% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து பாரத் ஃபோர்ஜோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு குளோபல் புரோக்கரேஜ் ஆன CLSA வந்து பாரத் ஃபோர்ஜுக்கு பை ரேட்டிங்ல இருந்து செல் ரேட்டிங்க்கு டவுன்கிரேட் பண்ணி டார்கெட்டை முன்னாடி கொடுத்த 900ல இருந்து 690க்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி டவுன்கிரேட் பண்ணதுக்கான ரீசன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரத் ஃபோர்ஜ் கம்பெனியோட டோட்டல் ரெவன்யூல 44% ஆஃப் த ரெவன்யூ வந்து டீசல் ட்ரக் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் செக்மெண்ட்ல லிங்க் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இண்டஸ்ட்ரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸுக்கும் ரெனியூபிள்ஸ்க்கும் ஷிஃப்ட் ஆகுறதுனால இம்பாக்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இப்போ எக்ஸ்போர்ட்ஸும் இப்போ ஸ்லோவா இருக்கிறதுனால அதோட இம்பாக்டும் பிரைஸ்ல ஃபேக்டர் பண்ணி பார்க்குறப்போ இப்போ இருக்கிற வேல்யூவேஷன்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இதனால தான் செல் ரேட்டிங்க்கு டவுன்கிரேட் பண்ணி டார்கெட்டை 690க்கு ரெடியூஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு பாரத் ஃபோர்ஜோட ஷேர் பிரைஸ் வந்து இன்ட்ராடேல அரௌண்ட் 4% வரைக்கும் ஃபாலோ இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 1.2% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மதர்சன் சுமியோட டிமர்ஜர்னால F&ஓட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பத்தி பார்க்கலாம். மதர்சன் சுமி கம்பெனி வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல இருந்து வயரிங் பிசினஸை வந்து டிமர்ஜ் பண்றாங்க. ஸோ இதனால கரண்டா வந்து மதர்சன் சுமியில ஒரு ஷேர்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்ப டிமர்ஜ் ஆக போற மதர்சன் சுமி வயரிங் இந்தியான்ற கம்பெனில ஒரு ஷேர் கொடுப்பாங்க. அண்ட் இந்த டிமர்ஜருக்கான எக்ஸ் டேட்ன்றது January 14th கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால January 13th அதாவது நாளைக்குள்ள நீங்க இதோட ஷேர்ஸை வாங்கினீங்கன்னா இந்த டிமர்ஜர்ல நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ மதர்சன் சுமியோட கரண்ட் F&O கான்ட்ராக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது January 27th எக்ஸ்பைரி ஆக போகிற கான்ட்ராக்ட் அண்ட் அதே போல February end and March end எக்ஸ்பைரி ஆக போற மதர்சன் சுமியோட F&O கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே நாளைக்கு, அதாவது January 13th அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகும். ஸோ நாளைக்குள்ள மதர்சன் சுமியோட எந்த ஒரு F&O கான்ட்ராக்டா இருந்தாலும் எக்ஸிட் ஆகணும். இல்ல அப்படி எக்ஸிட் ஆகலன்னா உங்களுக்கு பிசிக்கல் செட்டில்மெண்ட் இருக்கும். அண்ட் அடுத்து January 14th அன்னைக்கு டிமர்ஜர் வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதனால January 14th இருந்து மதர்சன் சுமியோட புது F&O கான்ட்ராக்ட்ஸ் கிரியேட் ஆகும். அண்ட் ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்பெஷல் சுச்சுவேஷனான டிமர்ஜர்ன்றது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கும். ஆனா அப்படி டிமர்ஜர் ஆகுறப்போ எந்த பிசினஸ்ல வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதோட ஷேர் பிரைஸ் அதிகமா வாங்கி இன்னொரு ஷேர்ஸை வந்து டம்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்து கோல்டியம் இன்டர்நேஷனலோட அப்டேட்டை பார்க்கலாம். கோல்டியம் இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து February 8th அன்னைக்கு மீட் பண்ணி அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்றப்பவே ஸ்டாக் ஸ்பிளிட் பத்தியும் இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்கறத பத்தியும் கன்சிடர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா கோல்டியம் இன்டர்நேஷனலோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11.38% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து SBI கார்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு மெக்வைர் வந்து SBI கார்ட்ஸுக்கு அவுட் பர்ஃபார்மிங் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 1230 கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலா ரீசெண்டா வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் SBI கார்ட்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதுல ரெகுலேட்டரி கன்சர்ன்ஸ் அண்ட் அதே போல நியூ ஏஜ் கார்ட்ஸ் அண்ட் பை நவ் பே லேட்டரோட growth எல்லாமே இம்பாக்டா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மெக்வைர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெகுலேஷன்ஸ் கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற இன்டர்சேஞ்ச் ஃபீயோட இம்பாக்ட் வந்து ஆல்ரெடி பிரைஸ்ல வந்து ஃபேக்டர் ஆயிடுச்சு. அண்ட் அதே போல நியூ ஏஜ் கார்ட்ஸ் அண்ட் பை நவ் பே லேட்டர் எல்லாமே வந்து இன்னும் ஓவரால் ஸ்பெண்ட்ல 5% கீழே தான் இருக்கு.
ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணதுனால தான் அவுட் பர்ஃபார்மிங் ரேட்டிங் கொடுத்துருக்கும் அண்ட் அதே போல டார்கெட்டை வந்து 1230 கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு SBI கார்ட்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 1.01% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து வோடஃபோன் ஐடியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். வோடஃபோன் ஐடியா கம்பெனி வந்து அவங்களோட ஏஜிஆர் அண்ட் ஸ்பெக்ட்ரம் டியூஸோட 4-year மோரிட்டோரியம்கான இன்ட்ரெஸ்ட்டை கவர்மெண்ட்க்கு ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. அதாவது அடுத்த 4 yearsோட மோரிட்டோரியம் பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 16,000 crores வருது. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுனால வோடஃபோன் ஐடியாவில் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35.8% ஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அதுவே இந்த ஈக்விட்டி டைல்யூஷனுக்கு அப்புறமா வோடஃபோன் குரூப்போட ஸ்டேக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28.5% இருக்கும். அண்ட் அதுவே ஆதித்யா பிர்லா குரூப்போட ஸ்டேக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17.8% இருக்கும். ஸோ இதை பார்க்குறப்போ இந்த ஈக்விட்டி கன்வர்ஷனுக்கு அப்புறமா கவர்மெண்ட் தான் வோடஃபோன் ஐடியாவோட சிங்கிள் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. ஆனா இதனால கவர்மெண்டே வந்து வோடஃபோன் ஐடியாவை ரன் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா வோடஃபோன் ஐடியாவோட CEO அண்ட் மேனேஜிங் டைரக்டரான ரவீந்தர் தக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் கிட்ட பர்சனலா பேசினது வச்சு பாக்குறப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து வோடஃபோன் ஐடியாவை ரன் பண்றதுக்கோ இல்ல போர்ட் மெம்பர் அப்பாயிண்ட் பண்றதுக்கோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல. கவர்மெண்ட் வந்து ரொம்பவே கிளியரா இருக்காங்க. இப்ப இருக்கிற கரண்ட் ப்ரமோட்டர்ஸே கம்பெனி எஃபிஷியன்டா ரன் பண்ணணும்னு எதிர்பார்க்கறதா சொல்லியிருக்காரு. அண்ட் அதுவே ஃபண்ட் ரைசிங் பண்றதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் கொண்டு வந்த சில ரிலீஃப் மெஷர்ஸ்னால கம்பெனியோட மோஸ்ட் ஆஃப் த கன்சர்ன்ஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு கிளியரா இருக்கு. இதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாவே இருக்காங்க. அண்ட் பர்டிகுலரா இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ ஃபண்ட் ரைசிங் ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ரிலேட்டடா சீக்கிரமாவே அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் அப்டேட்னால இன்னைக்கு வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.47% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஆனா இன்னும் வோடஃபோன் ஐடியாவோட கிராஸ் டெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.94 lakh crores இருக்கு. ஸோ இது ரெடியூஸ் பண்றதுக்கான ரோட் மேப் அண்ட் இதே போல ஃபண்ட் ரைசிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணாம எந்த அளவுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறாங்கன்றதை நம்ம கவனிக்கணும். அண்ட் அடுத்து இதே போல தான் டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிரான்ற கம்பெனி வந்து அவங்களோட 4-year மோரிட்டோரியம் பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கவர்மெண்ட் ஈக்விட்டியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட 4-year மோரிட்டோரியம் பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 850 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆகஸ்ட் 14th டேட்டா படி பார்க்குறப்போ 41.5 rupees per ஷேர்னு கவர்மெண்ட்க்கு ஈக்விட்டியை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்விட்டி டைல்யூஷனுக்கு அப்புறமா இந்த கம்பெனியில் கவர்மெண்டோட ஸ்டேக் வந்து அரௌண்ட் 9.5% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்றப்போ ரொம்பவே கம்மியா, அதாவது 41.5 rupeesக்கு கவர்மெண்ட்க்கு ஈக்விட்டி கொடுக்கறதுனால இது வரைக்கும் ரொம்பவே ரைஸ் ஆன ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்குல இருந்து லோவர் சைடு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து நாளைக்கு கவனிக்க போற நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 18,040 பார்க்குறேன் அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ் வந்து 18,340 பார்க்குறேன். அண்ட் அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 38,370 பார்க்குறேன் அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ் வந்து 39,070 பார்க்குறேன். அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டா இருக்கு. அண்ட் இது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டா இருக்கு. ஸோ இந்த டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது அரௌண்ட் 18,000ல இருந்து 18,500 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடா எந்த ஒரு கமெண்டா இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.